EOS-8 செயற்கைக்கோளின் பயணம் வெற்றியடைய வேண்டி ஆந்திராவின் நெல்லூர் மாவட்டத்தில் உள்ள செங்காளம்மன் கோயிலில் இஸ்ரோ தலைவர் சோம்நாத் தரிசனம் செய்தார். பின்னர் பேட்டியளித்த அவர், SSLV வரிசையில் 3வது மேம்படுத்தப்பட்ட ராக்கெட்டான SSLV-D3 விண்ணில் செலுத்துவதற்கான இறுதிக்கட்ட பணிகள் நடைபெறுவதாக கூறினார். 3 முக்கிய கருவிகளுடன் அனுப்பப்பட உள்ள புதிய செயற்கைக்கோள் பல்வேறு புவி கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்ள உள்ளதாகவும் குறிப்பிட்டார். கடந்த ஆட்சியில் 10 ஆண்டுகளாக செயல்படாமல் இருந்த மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு திமுக ஆட்சிக்கு வந்த பின்னரே குழு நிதிகளும் கடன் உதவிகளும் வழங்கப்பட்டதாக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் கூறினார். சென்னை சைதாப்பேட்டையில் நடைபெற்ற மகளிர் சுய உதவிக் குழு பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்ற அமைச்சர் மா. சுப்பிரமணியன் இதனை தெரிவித்தார். இதுக்கு முன்னாடி நீங்கள்லாம் அலுவலகத்துக்கு போக மாட்டீங்க. ஆண்களை உங்க வீட்டில் இருக்கிற ஆண்களை தான் அனுப்பி ஜேஇ ஆபீஸ் போயிட்டு வா, கார்பரேஷன்ல மெட்ரோ ஆபீஸ் போயிட்டு வா, கரண்ட் பில் கட்டுறதுக்கு போயிட்டு வாங்க. இப்ப நாங்க பார்க்கிறோம், அதிகப்படியான அரசு அலுவலகங்களில் பெண்கள் தான் கோல் வச்சு கொண்டிருக்கிறார்கள். அங்க போய் அதிகாரிகளை நீங்க மிரட்டுவதில்லை, உங்க உரிமையை நிலைநாட்டுவது. அது மிரட்டுவதுன்னு எடுத்துக்க முடியாது. இது இந்த உரிமையை நிலைநாட்டுகிற இந்த பாங்கு மகளிருக்கு வந்ததே இந்த மகளிர் சுய உதவி குழு என்கின்ற இந்த கான்செப்ட் வந்ததுக்கு அப்புறமா தான். இது ஒரு மிகப்பெரிய அளவிலான மகிழ்ச்சி. நாமக்கல் மாவட்டம் மரப்பறை ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் பங்கேற்ற எம்எல்ஏ ஈஸ்வரனிடம் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை சுத்தம் செய்யாததால் குடிநீரில் புழுக்கள் பெறுவதாக பெண்கள் புகார் அளித்தனர். மேலும் மகளிர் சுய உதவிக்குழு பெயரில் கடன் பெற்று மோசடி செய்யப்பட்டதால் ஏராளமானவர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் பெண்கள் தெரிவித்தனர். அதுக்கு மேல 3 லட்சம் 4 லட்சம் ஊக்கநிதி கொடுத்தாங்க. அது என்ன சொல்லி இருந்தோம் அப்படின்னா, மக்களுக்கு கடனா கொடுத்து ஒரு வட்டி வாங்கி மறுபடியும் மக்களுக்கு அந்த போகும் தொகை தான் சொல்லி இருந்தோம். இன்னைக்கு எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஆபீஸ்கார் மரக்கரை பஞ்சாயத்துக்கு மஞ்சள் நோட்டீஸ் கொடுக்குறாங்க. திருவள்ளூர் மாவட்டம் சோழவரத்தில் திமுக நிர்வாகியின் வீடு உட்பட 2 இடங்களில் அடுத்தடுத்து நாட்டு வெடிகுண்டுகள் வீசப்பட்டதோடு ஒருவருக்கு அரிவாள் வெட்டு விழுந்தது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். 2வீலரில் சென்ற 6 பேர் கும்பல் ஒன்று திமுக ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர் ஜெகனின் கோட்டைமேடு வீட்டில் நாட்டு வெடிகுண்டை வீசியதோடு அதே பகுதியில் உள்ள கண்டெய்னர் யார்டில் குண்டை வீசி அங்கிருந்து சிவா என்பவரை அரிவாளால் வெட்டியதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து அருகில் உள்ள சிறுனியம் பகுதியில் உள்ள சரண்ராஜ் என்பவர் வீட்டில் நிறுத்தப்பட்டிருந்த கார் கண்ணாடியையும் உடைத்துவிட்டு தப்பியதாக கூறப்படுகிறது. தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் அருகே ஒட்டனூரைச் சேர்ந்த கோவிந்தன் என்பவர் ஆடு விற்ற பணத்தை தர மறுத்த தனது மனைவி சின்னத்தாயை ஆத்திரத்தில் கல்லால் தாக்கியதாக கூறப்படும் நிலையில் அவர் உயிரிழந்தார். பயந்து போன கோவிந்தன் வீட்டருகே இருந்த மரத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இருவரது உடல்களையும் கைப்பற்றி போலீசார் விசாரித்து வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே கீழ்வைப்பார் புனித மோட்ச ராக்கினி மாதாவின் 467வது பெருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். தேர் முன்பு சாஷ்டாங்கமாக தரையில் விழுந்து வணங்கி தங்களது பிரார்த்தனைகளை முன்வைத்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் ரிஷிவந்தயம் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த தொடர் கனமழை காரணமாக கரடி சித்தூர், கடுவனூர், காணங்காடு, பாக்கம், அத்தியூர், மூக்கனூர் உள்ளிட்ட பகுதிகளில் அறுவடைக்கு தயாராக இருந்த 100கணக்கான ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்தனர். மாவட்ட நிர்வாகம் நேரில் பார்வையிட்டு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். போலீசாருக்கும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கும் இடையே ஏற்படும் பிரச்சினைக்கு அவர்கள் பேசும் தொனியே காரணமாக அமைந்து விடுவதாக சென்னை போக்குவரத்து கூடுதல் ஆணையர் சுதாகர் தெரிவித்தார். 0 ஆக்சிடென்ட் நாள் என்ற திட்டத்தை நடைமுறைப்படுத்தி வரும் காவல்துறை சார்பில் எழும்பூர் ராஜரத்னம் மைதானத்தில் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். சமூக சிந்தனை இருக்கிறவங்க, நட்பா பழகிறவங்க, நாட்டு நடப்பை தெரிஞ்சிருக்கிறவங்க, இத்தனை நல்ல விஷயம் இருக்கும்போது அப்புறம் என்ன பிரச்சனை? ஏதோ பிரச்சனையும் இருக்கே. ஏன்னா அத்தனை இருக்கும்போது உங்களை எல்லாருக்கும் பிடிக்கணும்ல. எல்லாருக்குமே ஆட்டோ டிரைவர்னா பிடிக்கணும் இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆனால் எல்லாருக்குமே பிடிக்கிறாங்க இல்லை. என்ன அப்படின்னா நம்ம பேசுகிற விதம். போலீஸ்க்கும் உங்களுக்கும் ஒரே பிரச்சனை தான். எங்களுக்கும் சிரிப்பு வராது, உங்களுக்கும் சிரிப்பு வராது இல்லையா? ஏன்னா
எங்களுக்கு ஏன் சிரிப்பு வராது? எங்க வேலையே அப்படி. எல்லாருமே கண்ட்ரோல் பண்ணி முகமே ஆயிடுச்சு, கண்ட்ரோலே ஆயிடுச்சு. என் ஒய்ஃப் சொல்லுவா, நீங்க புளியந்தோப்பு டிசியா போனதுக்கு அப்புறம் ஆளே மாறிட்டீங்க, பாஷையே மாறிடுச்சும்பா. வேற இடத்துல இருக்கும்போது வேற மாதிரி இருக்கீங்க அப்படின்பா. அந்த மாதிரி உங்களுக்கும் அதே மாதிரி தான். ஒரு இடத்துமோ பேரம் பேசி எடுத்து அப்படி டஃபாட்டே காமிச்சிட்டீங்க. கோவை பேரூர் செட்டிப்பாளையம் பகுதியில் நடைபெற்ற 140வது பவளக்குடி கும்மி அரங்கேற்றத்தில் பெண்கள் பலர் பங்கேற்றனர். ஸ்ரீ வெள்ளை முனியப்ப சுவாமிகள் கோவிலின் 37வது ஆடி பெருவிழாவை முன்னே நடைபெற்ற நிகழ்ச்சியில் தேசிய கொடிகளை கையில் ஏந்தியபடி ஒரே நிற உடை அணிந்து அவர்கள் நடனமாடினர். திருவள்ளூர் மாவட்டம் வெளியகரத்தில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் 1994ஆம் ஆண்டில் 10ஆம் வகுப்பு படித்தவர்கள் ஒன்று கூடும் நிகழ்வு பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. தாங்கள் படித்த பள்ளிகளுக்கு சுற்றுச்சுவர் அமைத்துக் கொடுத்த அந்த முன்னாள் மாணவர்கள் தங்களது பள்ளி பருவங்களை பகிர்ந்து கொண்டதோடு ஆசிரியர்கள் கால்களில் விழுந்து வணங்கி நினைவு பரிசுகளை வழங்கி கௌரவித்தனர். புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்காலில் கலை பண்பாட்டுத்துறை சார்பில் நடைபெற்ற கலை விழாவில் தமிழக பாரம்பரிய கலையான நாட்டுப்புற நடனம், பறையாட்டம், கரகாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், கட்டைக்கால் நடனம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து திரிபுரா மாநில கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையில் மமிதா நடனம் நடைபெற்றது. இந்தோனேசியாவில் நடைபெற்ற ஆசிய அளவிலான ஆணழகன் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்று நாடு திரும்பிய கன்னியாகுமரி மாவட்டம் தூத்தூரைச் சேர்ந்த மரிய ஜிஜோவிற்கு ஊர் மக்கள் சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேலதாளங்களுடன் அவரை ஊர்வலமாக அழைத்துச் சென்று தேசிய கொடியை ஏற்ற வைத்து கௌரவிக்கப்பட்டார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த 11ஆம் வகுப்பு மாணவி ரட்சனா தமிழ் மற்றும் ஆங்கில சொற்றொடர்களை பின்னோக்கி எழுதி வருகிறார். 10 ஆண்டுகளாக பயிற்சியில் ஈடுபட்டு வருவதாகவும் ரிவர்ஸ் ரைட்டிங்கில் சாதனை படைக்க விரும்புவதாகவும் தெரிவித்த ரட்சனாவை இ-வாகன் சேவை அமைப்பின் அகில இந்திய தலைவர் கணேஷ்குமார் சந்தித்து பாராட்டியதோடு மாணவி சாதனை புரிய உதவுவதாக உறுதியளித்தார்.